டூல்ஸ் நீ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கிமினி தொத்தக்கையோட எபிசோட் 23. ஸோ இன்றைக்கி நம்ம எபிசோட் 23க்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் அனிமே ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப சூப்பரான ஸ்டோரி. இப்போ இந்த அனிமே ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கா. ஸோ எந்திரிச்சு பார்க்குறான். ஏன்னா நேற்று அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் கிடச்சிருக்கு. ஸோ எந்திரிச்சு என்ன பண்ணுறான்னா எப்பயும் போல எல்லாத்தையும் பார்த்துட்டு ஸோ கிறிஸ்மஸ் அதை வந்து பார்த்தீங்கன்னா அவள் எழுதி வச்ச மாதிரி பென்சில் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருப்பாரு. அப்புறம் ஃபோன் எடுத்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவளுக்கே வந்து நம்பவே முடியல, இன்னும் ஃபோன் கிடச்சிருக்கு. ஸோ இது கனவா நனவான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக பார்க்குறா. அதுக்கப்புறம் அவங்க அப்பாட்ட வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்யூ சொல்கிறா. ஸோ கிறிஸ்மஸ் எனக்கு வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சோன்னே வந்தோடனே அவனுக்கு பயம் ஆயிடுச்சு. அப்புறம் போய் நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நாள் பற்றி திங்க் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா அன்றைக்கி தான் வந்து கடைசி நாள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்க்கு எல்லாம் வராங்க. ஸோ வந்தோடனே வந்து நேற்று நடந்த பாட்டி பற்றி பேசுகிறாங்க. ஸோ நேற்று பார்த்தியா சவகம் வந்ததுன்னு தெரில, போனதுன்னு தெரில. ஸோ நேற்று வந்து பாட்டெலாம் பாடிட்டு இருந்தா, ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கசையும் கூட வந்திருந்தான். ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸோ நான் தான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் இன்வைட் பண்ண தனியாக வர சொன்னேன். ஏன்னா ஒரு பெட் வச்சுருந்தேன் வரமாட்டான்னு சொல்லிட்டு, ஆனால் வந்துட்டா. அதனால் ஸோ கசையை வெயிட் பண்ணி அவங்க கூட வர சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இவன் சொல்லுவா. அதுக்கப்புறம் ஸோ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க எப்படி பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ இதை தப்பாக பேசிட்டாங்கன்னா அவள் அதை பற்றி ஃபீல் பண்ணிட்டு இருப்பா சவாகோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதை பார்த்தீங்கன்னா சவாகோ உள்ள வருவா. உள்ள வந்துட்டு குட் மார்னிங் சொல்லுவா. இவங்க உடனே பயந்துட்டு ஸோ குட் மார்னிங் சொல்லுவாங்க. இவளுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடும். ஸோ எல்லாருமே என்ன வரவேற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களேன்ட்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா விண்டர் சீசன் இல்லை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கோட்லாம் கழட்டி வச்சுட்டு ஸோ பார்த்துட்டு போது பார்த்திங்கன்னா கசையை வந்துடுவான். வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா அப்பயும் அதே மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஸோ இன்றைக்கி தான் கடைசி நாள், இன்றைக்கி தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாகவே இருப்பா. அதுக்கப்புறம் டையெல்லாம் பிடிட்டு வந்துருப்பான். ஸோ ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரேயர் இந்த விஷயம்லாம் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆடிட்டு வந்திருப்பான். அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா குட் மார்னிங் சொல்லிட்டு யோசிதாவும் பார்த்திங்கன்னா வந்திருப்பா. ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸில் வந்து அவங்க ஃபஸ்ட் எபிசோடில் வந்த அவங்களோட ஒரிஜினல் சென்ஸே இருக்காங்கல்ல, ஃபஸ்ட்டு கிளாஸ் டீச்சர். ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா வந்திருப்பான். வந்தோடனே எல்லோரும் யார் ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ வந்தோடனே பார்த்திங்கன்னா ஸோ நான் தான் உங்களோட ஃபஸ்ட்டு கிளாஸ் டீச்சர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா ஸோ என்னால் இனிமேல் கண்டினியூவாக வர முடியாது. ஸோ இதான் என்னால் கடைசி நாள். அதுக்கப்புறம் ஸோ என்னோடய ஃபேமிலியை வந்து நான் டேக் கேர் பண்ணிக்கணும், என் ஒய்ஃப் வந்து நான் பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்களாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா ஸோ இன்றைக்கி வேணால் நம்ம கொஞ்சம் ஜாலியாக கொஞ்சம் ஃபன் பண்ணலாம் அப்படிங்கிறான். ஸோ உடனே பின்சன்ஸ் என்ன பண்ணால் இல்லை, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அகாடமிக்கில் தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரேயருக்கு வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ ஏன்னா கடைசி நாள் வந்து ஸ்கூலை பற்றி பார்த்திங்கன்னா அட்வைஸ் பண்ணிவிட்டு சும்மா சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்து போயிட்டுருக்கும்போது குருமி வந்து பார்க்குறா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நினச்சி பார்த்துட்டு இருக்கா. ஸோ இந்த செகண்ட் செம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருந்துச்சு. ஸோ ரொம்பவே எனக்கு ரொம்ப லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் கிளம்பும்போது ஒரு பவு பண்ணிட்டு பார்த்திங்கன்னா கிளம்புவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளம்பும்போது அதே மாதிரி கோட் எடுத்துகிட்டு பார்க்கும்போது ஸோ இதுக்கு மேலே நான் நெக்ஸ்ட் இயர் தான் அவனை பார்க்க போகிறேன். ஸோ அதுக்குள்ளே நான் அவங்ககிட்ட பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சவாக்கோ வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ பேசலாமா வேணாமான்னு சொல்லி பதட்டமாகவே இருக்கா. ஸோ கசையை வந்து பார்த்திங்கன்னா திங்க் பண்ணிருக்கான். ஸோ என்ன பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் போகும்போது பார்த்திங்கன்னா பாயின்னு சொல்லிடுறான். ஸோ இவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயமாக இருக்கும். ஸோ ஒரு போகாதன்னு பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே திங்க் பண்ணிருப்பா. ஸோ அவன் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா குறைக்க போகலான்னு சொல்லி கூப்பிடுவான். ஸோ உடனே பாய் சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து கிளம்பிடுவான். இவங்க 3 பேர் மட்டும் ஒரு காஃபி ஷாப் வந்திருப்பாங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம சவாக்கோ யோசிதா நான் இவங்க 3 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது ஸோ எனக்கு இது கிஃப்ட்டாக தந்தார் எங்கள் அப்பான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஸோ நீ மெயில் கிரியேட் பண்ணியான்னு கேட்குறாங்க, என்ன மெசேஜ் எல்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஸோ கூட நான் பண்ணி தரேன்னு யோசிதா வாங்குறா. ஸோ வாங்கி வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா வைக்கிறா. ஸோ சவாக்கோ நாட் சதாக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3ன்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடும். ஸோ நல்லாயிருக்கு இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வச்சா கூட அவளுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னென்னா தயக்கம் படுறா. ஸோ இதுக்கப்புறம் நான் உங்களை பார்க்க போகிறதில்ல, அடுத்த இயர் தான் பார்க்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு பார்ட்டி மாதிரி எதை வச்சுக்கலாமா, உங்க கூட பார்க்கணுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கேட்பா. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடும். ஸோ இப்படியே ஃபஸ்ட் டைம் வந்து கேட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ரொம்ப போரிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு தயக்கப்பட்டு கேட்டிருப்பா. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து படம் இப்போயாவது ஓப்பனாக ஏதோ கேட்டியே இந்த இயர் முடியறதுக்குள்ளே, ஸோ கண்டிப்பாக போகலாம், நம்ம நியூ இயருக்கு ஒரு பிளான் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ நானும் வந்து வந்து கூட்டிகிட்டு வரேன். ஸோ நம்ம வந்து எல்லாத்தையும் ஜாலியாக இருக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் கேட்கணும் பர்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சவாக்க சொல்லுவாள். ஸோ உடனே கேளுன்னு சொன்னதுக்கப்புறம் உடனே ஃபோன் எடுத்து கால் பண்ணி வீட்டில் கேட்பா. ஸோ இந்த மாதிரி நியூ இயருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் வெளியே போகிறேன், எனக்கு அலோவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பா. அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவும் புரிஞ்சுக்குவார். ஸோ அதுக்கப்புறம் ஓகே போயிட்டு வா, நான் அவங்க அப்பாட்ட பற்றி பேசுகிறேன், ஸோ நீ நல்லா என்ஜாய் பண்ணி சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. உடனே இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிடும். ஸோ வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் இது மட்டும் போதுமா, ஸோ நிறைய பேர் கூப்பிட வேணாம், ஸோ கசையை யார் கூப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கேட்குறா நம்மளோட. ஏன்னா வந்து அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆமாம் இல்லை எல்லோரும் வரணும், கசையை யார் கூப்பிட்றது, ஸோ நீ தான் கூப்பிடணும், ஏன்னா நீ தானே இதை கூப்பிட்ட, ஸோ அதனால் நீ தான் கூப்பிடணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லிவிடுவா. ஸோ அப்படின்னா எப்படி கூப்பிட்றதுன்னு கேட்கும்போது ஃபஸ்ட் டைம் அப்புறம் கால் பண்ணி கூப்பிடு அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுருவா. இவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பதட்டமாயிடும். ஷாக்லேயே அப்படி நின்றுட்டே இருப்பா பதட்டமாக. ஸோ ஃபோன் எடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வந்து நான் ஷாக்லேயே நின்றுருப்பா. ஸோ என்ன பண்ணியும் தெரியாது, நீ பண்ணி கூப்பிட்ரு, இல்லைன்னா வரமாட்டான், வரலன்னா பரவாயில்லையா ஸோ அப்படின்னு சொல்லி கேட்பா. ஏன்னோ அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணுவாள். கசை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறை கீழே இருப்பான். உடனே கால் வந்து பார்த்து வெளியே வந்துட்டு ஹலோன்னு சொல்லி பேசுவான். உடனே நம்ம சவாக்கா இருக்கும். ஸோ உடனே ஜாலியாக பேச ஆரம்பிச்சிருவான்.
இந்த மாதிரி நாங்கள்லாம் நியூ இயருக்கு இப்போ ஒரு மீட்டப் மாதிரி இருக்குது, ஸோ நீ வர முடியுமா, உன்னால் வர முடியுமா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சவக்கா கேட்குறா. உடனே வந்து கண்டிப்பாக நான் வரேன், நான் அதுக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், ஸோ நான் எல்லாரையும் பார்க்கணும், அதனால நானும் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிடுவான். உடனே இவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடும். ஸோ அவனும் வரன்ட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பொருளெல்லாம் என்னென்ன, ஸோ நியூ இயர் அன்றைக்கி அவங்க மீட்டப் அப்போ எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டு கரெக்டாக அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறாங்க. ஸோ நியூ இயருக்கு முன்னாடி நாள் அன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சவாக்கும் பர்த்டே. ஓகே, ஸோ வரும்போது பார்த்திங்கன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு வந்திருப்பாங்க, நம்மளோட யோஷிதா இன்னும். ஸோ இவங்க வந்தோடனே பார்த்திங்கன்னா வெல்கம் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து மேக்கப் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமைதியாக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுவோன்னா, ஸோ நீ அழகாக இருக்கணுமா இல்லையா, குருமையை விட நீ ரொம்ப அழகாக தெரியணும்ல, அதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட, ஸோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா அழகாக எல்லாத்தையும் பண்ணி விட்டு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிடுவாங்க. இவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி பார்த்தோன்னே இவளுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடும். அதுக்கப்புறம் ஸோ இவள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவளால் சொல்லவே முடியாது, அழுக ஆரம்பிச்சிருவா. ஸோ உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கணும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னாவும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யஷிதாவும் ரொம்ப பயத்தில் இருப்பாங்க. ஸோ இவன் மேக்கப்பெல்லாம் கஷ்டப்பட்டு போட்டது அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவன் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு தேங்க்யூ சொல்லிடுவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளம்புவாங்க அந்த நியூ இயர் பார்ட்டிக்காக. ஸோ கிளம்பும்போதும் பார்த்திங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வருவாங்க. வந்தோடனே நம்மளோட வேலை முடிஞ்சுது, ஸோ நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா யஷிதா இவன் வந்து கிளம்பிடுவாங்க அந்த இடத்துக்கு வந்த வாட்டி. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து ஒரு டவுட் ஆகிடும். ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை எங்களோட வேலை முடிஞ்சுது, ஸோ நீ வந்து உன்னோட வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி போயிடுவாங்க. இப்போ இவன் வந்து பார்த்திங்கன்னா கசையை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னவோ யஷிதாவோட பிளானு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இருங்கன்னு சொல்லுவா, பட் ஆனால் அவங்க வந்து கிளம்பிடுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்மளோட கசையை வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வெயிட் பண்ணிருப்பான். அந்த இடத்துக்கு வந்து நம்மளோட சவகம் வந்து தனியாக போயிட்டுருக்கோம். போனோன்னே வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து ஷாக் ஆகிடுவான். ஏன்னா பார்த்தோன்னே இவளுக்கு வந்து ரொம்ப இதாகிடும், இம்ப்ரெசிவ் ஆகிடுவான். ஏன்னா அவ்வளோ அழகாக இருப்பாள், ஏன்னா அந்த மேக்கப்பில் பார்த்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவங்களாம் எங்கன்னு சொல்லி கேட்பா நம்மளோட கசையை. உடனே வந்து பார்த்திங்கன்னா இவளுக்கு வந்து ஸோ தெரியல, அவங்களுக்கு வந்து ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து திங்க் பண்ணிருப்பா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பயப்படுவான்னா ஒருவேளை இவனும் கிளம்பிடுவானோ வீட்டுக்கு, ஏன்னா அவங்களாம் வரலனால இவனும் கிளம்பிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இவனுக்கு ஒரு பயம் அவரோட சவாக்கோக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கசையாக இருந்துக்கிட்டு ஸோ ஓகே பரவாயில்ல வா நம்ம போகலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கூப்பிடுவோம். உடனே இவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிடும். ஏன்னா ஸோ அவங்களாம் போனதுக்கப்புறம் கூட எனக்கு கூட்டிகிட்டு போகிறானே சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இவளுக்கு ரொம்ப கொஞ்சம் வெக்க வர மாதிரி ஹாப்பி ஆகிடும். ஸோ அதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிக்கிறாங்க. ஸோ இவங்க இந்த நியூ இயர் பார்ட்டியில் வந்து இவங்க 2 பேர் தனியாக என்ன பண்ணுவாங்க, ஸோ எப்படி வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஏன்னா இவனுக்கு வந்து இன்னும் தெரியாது ஸோ இன்றைக்கி வந்து சவாக்கோட பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் எவ்வளோ ரொமான்ஸ் மூமெண்ட்ஸ் இருக்குன்னு வர எபிசோட்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே காய்ஸ், மறக்காம நெக்ஸ்ட் எபிசோடுக்கு வந்து வெயிட் பண்ணுங்கள். பாய்.